ரொம்ப எளிமையான செய்முறை தான். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, சாதம், பிரியாணிக்குன்னு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இன்னைக்கு நம்ம கிரீன் பீஸ் மசாலா ரெடி பண்ண போறோம். உங்க உடல்நலத்துக்கு ஏத்தாப்புல எண்ணெய் அளவுகள் இருக்கட்டும். லைட்டா சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. கீரன ஒரு பச்சை மிளகா, பொடுசான இருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை போட்டுடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை பட்டாணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு, சீக்கிரமே வந்துடும். நல்லா சுண்டை விட்டு தொக்கு பார்த்து கொண்டாந்தா தான் சோத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதை தோசைக்கு மேலே அப்ளை பண்ணி சாப்பிடலாம்.